அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வினால் எம்மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி இந்த ஜும்மாவுடைய கடமையை நிவர்த்தி செய்து நாளை மறுமையில் அல்லாஹ்வினால் தரப்படக்கூடிய அந்த உயர்தரமான சுவர்க்கத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். எமது வாழ்வை பொறுத்த மட்டிலும் இன்றுதான் முதலாவது ஜும்மா உரை என்று யாருடையதும் கிடையாது. நாங்கள் பிறந்ததிலிருந்து 5 வயது 6 வயது 40 வயது 50 வயது வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜும்மா உரைகளை கேட்டு எமக்கு சில செய்திகளை சொல்லும் பொழுது கூட இந்த தலைப்பை சொன்னால் இந்த குர்ஆன் வசனம் தான் வரும், இந்த ஹதீஸ் தான் வரும் என்று கூறும் அளவுக்கு உலமாக்களுக்கு பயான் சொல்லும் அளவுக்கு கூட தெரிந்த அதிகமானவர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். நாம் எமது வாழ்வில் என்ன நோக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பமாக இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்களுடைய வரலாற்று தகவல்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவைகளை புத்தகங்களாக படித்திருக்கின்றோம். அந்த படிக்கப்பட்ட வாழ்வுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படும் பொழுது என்னிடத்தே இவ்வளவு நாளைக்கும் நான் படித்த நல்லவர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், இன்னும் நல்லவர்கள் இப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள், நான் எப்படி வாழுகின்றேன்? இவ்வளவு மக்களுடைய வாழ்வை சரித்திரங்களை எல்லாம் நாங்கள் படித்து அவைகள் எல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னென்ன செய்தார்கள் என்பதை எல்லாம் நான் சொல்லாமல் நீங்கள் அதிகமான வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் எமது வாழ்வு எப்படி இருக்கின்றது என்றால், அவைகளுக்கு தலை ஈழாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒன்றை அல்லாஹ்வுக்காக வேண்டி இழக்க தயாராக இருந்தால் நாம் எதனையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இழக்க மாட்டோம் என்று இருக்கின்றோம். அவர்கள் வீடு வாசல் இவைகளை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார்கள் என்று நாங்கள் வரலாறுகளை படிக்கின்றோம். ஆக குறைந்தது பக்கத்து வீட்டான் பசியில் இருக்கும் பொழுது அவனை தேடி உணவு கொடுக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லை. ஆனால் அந்த சஹாபாக்களை பற்றி நாங்கள் எப்படி கேள்விப்படக்கூடிய வரலாறுகள் எல்லாம் நீங்கள் சற்று நிதானமாக சிந்தனை செய்து பாருங்கள். எமது வாழ்வு கடந்த காலங்களை அப்படியே நீங்கள் நிறுத்திவிட்டு, நான் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், ஒரு வருடமாக இருக்கலாம், நான் படித்த விடயங்களை எந்த அளவுக்கு நான் செயலுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நாங்கள் படித்தது 1000ஆக இருந்தால் நடைமுறைப்படுத்துவது 5 நேர தொழுகையுடன் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆனால் படித்த விடயங்களை புரட்டி பார்த்தால் புகாரியை தலைகீழாக படித்திருப்போம், முஸ்லிமை தலைகீழாக படித்திருப்போம், தர்ஜுமத்துல் குர்ஆனை தலைகீழாக படித்ததன் காரணமாகத்தான் இன்னும் வட்டியுடைய விபரீதம் எங்களுக்கு விளங்காமல் இருக்கின்றது. சரியாக படித்திருந்தால் ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ் 3 ஹதீஸ்களை சரியாக படித்திருந்தால் அந்த சஹாபாக்கள் எப்படி கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 10 வசனங்களை படித்து தருவார்கள். அந்த 10 செய்திகளையும் நாங்கள் அமல்படுத்தியதன் பிறகுதான் அடுத்த 10 விடயங்களை நாங்கள் படிப்போம் என்பதாக எல்லா சஹாபாக்களும் கூறுகின்றார்கள். இந்த அடிப்படையில் நாம் கடந்த காலங்கள் சென்ற காலங்கள் அப்படியே விடுபட்டது போனது போகட்டும். இதற்கு பிறகு படிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நல்லவர்களுடைய வரலாறின் மூலமாக நானும் இப்படி மாற வேண்டும், அவர்கள் இப்படி இருந்திருக்கின்றார்கள் இருந்தால் எனக்கேன் அப்படி மாற முடியாது என்று யாரும் முடிவெடுப்பது கிடையாது. ஆனால் வியாபாரத்தில் அப்படி முடிவெடுப்பார்கள். அவன் எப்படியாவது முன்னேறினால் எனக்கும் அப்படி முன்னேறலும். அவன் சைனா செல்கின்றானா, நான் களவிலாவது இந்தியா சென்றாவது எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று 5 வருடங்கள் 10 வருடங்களில் முன்னேறி காட்டுகின்றார்கள். ஆனால் வணக்க வழிபாடுகளுடன் ஈமான் உறுதியுடன் வாழ்ந்து காட்டலாமா என்று பார்த்தால் அது எங்களுக்கு சாத்தியம் கிடையாது. அது சஹாபாக்களுக்கு மாத்திரம் முடியும். நபியை கண்டார்கள், நபி சந்திரனை பிளந்து காட்டினார்கள், இப்படி அத்தாட்சியை கண்ட அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வுக்கென்று இந்த உலகத்தில் வாழ முடியும். நாங்கள் உலகத்தில் வாழ்வதெல்லாம் உலகம் என்ற ஒன்றுக்காகத்தான். இதுதான் இன்றைக்கு சமகால முஸ்லிம்களுடைய நிலைமையாக இருக்கின்றது. இதனால் தான் நான் தெரிவு செய்யப்பட்ட விடயம் என்னவென்றால், புகாரியில் நீங்கள் திறந்து பாருங்கள், 3700வது செய்தியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
நாம் எல்லாம் இன்றைக்கு மகாத்மா காந்தி உட்பட முழு உலகத்திலும் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு நீதமான ஆட்சி நடைபெற்றது என்றால் உமர் ரலியல்லாஹு ஆட்சியைத்தான் கூறுவார்கள். அதனை கூறும் பொழுது எங்களுடைய சிலர்கள் அதாவது மார்பை தட்டிக் கொள்வார்கள். பாருங்கள், எங்கள் முஸ்லிம் தலைவர்மார்களை பற்றி அந்நியர்களே புகழ்ந்து பேசுகின்றார்கள் என்று. அதே அந்நியவன் வாழ்வதை விடவும் மோசமாகத்தான் எமது வாழ்வு இருக்கின்றது. எந்த அந்நியன் ஒரு முஸ்லிமை பற்றி உயர்த்தி பேசுகின்றாரோ அதை பேசும் பொழுது எமது முன்னோர்களை நன்றாக பேசுகின்றார்களே என்று வானொலி பத்திரிகையெல்லாம் புகழ்ந்து பாடுவார்கள். இவன் போலக்கூடியவன அடுத்த புறம் நீ எப்படி வாழுகின்றாய் என்று பார்த்தால் உமருக்கும் இவருக்கும் தொடர்பில்லாத வாழ்க்கை தான் இருக்கின்றது. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு வாழ்வை பற்றி நாம் நிறைய ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். நிறைய அல் குர்ஆனிய வசனங்கள் இறங்குவதற்கு காரணமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மலைக்கு மேலால் உஹது மலைக்கு மேலால் இருக்கும் பொழுது அந்த மலை நடுங்குகின்றது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா உஹத் உஸ்புத், உஹது மலையே நீ அமைதியாக இரு, உனக்கு மேலால் ஒரு ஷஹீதும் இருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை அந்த அளவுக்கு சிலாயித்து கூறுகின்றார்கள். நான் இதனை ஏன் கூறுகின்றேன் என்றால், ஒரு மனிதனை புகழப்படுவது என்றால் அதுவும் அல்லாஹ் வானத்திலிருந்து குர்ஆனை இறக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னார் சுவர்க்கவாதி என்று கூறி விடுவார்கள் என்றால் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் அவன் சந்தேகப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அதாவது நான் சுவர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை பற்றி நன்மாராயம் கூறிவிட்டார்கள் என்றால் அவனுக்கு அதற்கு பிறகு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நாங்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், நாங்கள் ஏகத்துவத்தை பின்பற்றுகின்றோம். எங்களிடத்தில் சிறுக்கு கிடையாது, ஆனால் அமலும் கிடையாது. அதாவது நாங்கள் எப்படி வாழுகின்றோம் என்றால், எப்படி சிறுக்கு கிடையாது எங்களிடத்தில், அதே கணம் அமலும் எங்களிடத்தில் கிடையாது. இருப்பது ஒன்றே ஒன்று தான், என்னது சிறுக்கு வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று மாத்திரம்தான் எங்களால் கூற முடியும். அந்த சிறுக்கை தவிர்த்து நடந்தால் என்ன கிடைக்கும் என்று விளங்கியதன் காரணமாக அடுத்த சுண்ணாக்கள் எதுவுமே எங்களிடத்தில் கிடையாது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூற்றுக்கணக்கான சுண்ணாக்களை அறிமுகப்படுத்தி இருந்தால், இன்று காலை எழுந்தியது முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்த முறையில் நான் வாழ்ந்தேனா என்று பார்த்தால் அந்த நேரத்தில் தான் சற்று யோசனை எங்களுக்கு வரும். இப்படி சிறுக்கிலிருந்து தவிர்த்து நடந்தால் சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கின்றோம். ஆனால் அந்த உமரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் சுவர்க்கவாசி, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பற்றி சுவர்க்கவாசி என்று கூறினால் அவன் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நாங்களாக இருந்தால் அதனுடன் வீட்டுக்காரி அப்படியே இருந்திடும், எங்களுக்கு அமல் தேவை கிடையாது. நபி சுவர்க்கவாசி என்று கூறியதன் பிறகு நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் இரவில் தொழுது அல்லாஹ்விடத்தில் மண்டியிட வேண்டும் என்ற நிலைமை தான் எங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய நிறைய வரலாற்று தகவலை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு மனிதனுடைய மரண நேரம் இருக்கின்றது, அதுதான் அவனுடைய உண்மையான நிலைமையை வெளிப்படுத்தும். அவன் வாழும் பொழுது பொருளாதாரம் இருக்கும் பொழுது எப்படியும் வாழ்வான், ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது எப்படியும் வாழ்வான். அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் தனக்கு பெறப்படுவதற்காக வேண்டி மக்களிடத்தில் நல்லவனாக நடிப்பார்கள். நடித்து எப்படியாவது அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்ததன் பிறகு யார் யாரெல்லாம் அவர்களை அந்த ஆட்சியில் அமர்த்தினார்களோ அவர்களை கூட கணக்கெடுக்காமல் வாழ்வார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணம் சமீபிக்கப்படக்கூடிய 1-2 நாட்களுக்கு முன்னால் மிக முக்கியமான வரலாற்று தகவல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. முதலாவதாக அவர்கள் ஈராக் வாசிகளை பற்றி விசாரிக்கின்றார்கள். ஈராக் வாசிகளுடைய அடிமைகள், அதே போன்று அவர்களுடைய கணவனை இழந்த இவர்களுடைய விடயத்தில் நான் ஆட்சியில் இருக்கின்றேன், இவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்று அடுத்த ஆட்சியாளரிடத்தில் கேட்கின்றார்கள். எந்த அளவுக்கு நல்ல பண்பு என்பதை பாருங்கள். ஒரு தலைவன் தனது சாப்பாடோ தனது மனைவி மக்களை விடவும் தனக்கு கீழால் இருக்கக்கூடிய விதவைகளை பற்றி கவலைப்படுகின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ ஜமாத்துகள் ஊர் முழுக்க உருவாகினாலும், எத்தனையோ ஜகாத்து கமிட்டிகள் ஊர் முழுக்க உருவாகினாலும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதவைகளை பற்றி கணக்கெடுக்கப்படுவதே கிடையாது.
அவர்கள் ஏதோ செய்த முசீபத்து தான் கணவனை இழந்திருக்கின்றார்கள் அல்லது கணவன் விட்டுவிட்டு சென்றிருக்கின்றான் என்ற ஒரு முடிவுடன் அவர்கள் அப்படியே ஒதுக்கப்பட்டுக் கொண்டு வருவார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆட்சியில் கூறுகின்றார்கள், நான் இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஏதாவது செய்துவிட்டு செல்ல வேண்டும், அவர்களை பற்றி நன்றாக விசாரித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இரண்டாவது என்ன கூறுகின்றார்கள் என்றால், அடுத்த நாள் அவர்கள் குற்றப்படக்கூடிய நாள் தொழுகைக்கு வருகின்றார்கள். சுபஹ் தொழுகைக்கு. சுபஹ் தொழுகைக்கு வந்தவுடன் இன்றைக்கு நீங்கள் நன்றாக நிதானமாக சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் ஆட்சி பீடத்தில் தனது ஆட்சி அதிகாரங்கள் பொருளாதாரங்கள் சொத்து செல்வங்கள் என்ன இருந்தாலும் தனது ரப்புடன் கூடிய உறவு சரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது இவர் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி நிற்கின்றார்கள். நின்றுவிட்டு முதலாவதாக கூறுகின்றார்கள், மக்களே நீங்கள் எனக்கு பின்னால் நின்று தொழப் போகின்றீர்கள், உங்களுடைய சஃப்புகளை சீராக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கும் பொழுது கூட அந்த சஃப்புகளை சீராக்குவதற்காக வேண்டி தனது கையில் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு சஃப்புகளை சீராக்குவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் தொழுகையில் இருக்கக்கூடிய முதலாவது அம்சம் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து சீர்குலைவுக்கும் காரணம் தொழுகையில் சஃப்புகள் ஒழுங்கில்லாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், நீங்கள் சஃப்புகளில் நேராக நில்லுங்கள், உங்களுடைய கால் இன்னும் ஒரு காலுடனும் உங்களுடைய தோள் அடுத்த சவலுடன் சேர்த்திருங்கள், இல்லை என்றால் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்படும் என்று கூறுகின்றார்கள். எங்கே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சுண்ணாவை வைக்கின்றார்கள் என்று பாருங்கள். எந்த இடத்தில் தொழுகைகள் சஃப்புகள் சீரில்லாமல் இருக்கின்றதோ அது எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சீர்குலைந்துதான் நிற்கும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு சொல்லிவிட்டார்கள். நீங்கள் அப்படி இருக்கவில்லை என்றால் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை குறைக்கப்படும் என்றால் நானும் நீங்களும் பள்ளியை கட்டி ஒற்றுமை வராது, தொழுகை கிடையாது, பள்ளிக்கு மாபல் போட்டி ஒற்றுமை வராது, பள்ளியில் லவுட் ஸ்பீக்கர் கிடையாது, அதற்கு லவுட் ஸ்பீக்கரை போட்டால் ஒற்றுமை வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது இடமாக தொழுகையின் சஃப்புகளை அப்படியே வைக்கின்றார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் அந்த சுபஹ் கூறுகின்றார்கள், மக்களே நீங்கள் சஃப்புகளை சீராக்குங்கள் என்று கூறி சஃப்பை அப்படியே பார்ப்பார்கள். அது சரியானதன் பிறகுதான் தக்பீர் கட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஏகத்துவத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் விரலை ஆட்ட வேண்டும் என்று பிடிவாதத்துடன் இருக்கின்றோம். தாடியை பார்த்தால் வலித்திருப்பார், விரலை மாத்திரம் ஆட்டிக்கொண்டிருப்பார். தாடி அவரிடத்தில் கிடையாது, தக்பீரை மாத்திரம் நபி கூறியதற்கு மாற்றம் இங்கே கட்டிக்கொண்டு சுண்ணாவை அயாத்தாகின்றோம் என்று கூறுகின்றார்கள். நான் அதிகமான சகோதரத்தில் அப்படி கட்டக்கூடியவர்கள் ஆட்டக்கூடியவர்கள் நான் கேட்பது என்னவென்றால், நீ இதனை முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிமுகப்படுத்திய தாடி எல்லா நபிமார்களிடத்திலிருந்து இந்த சுன்னா இதற்குண்டான ஏன் முக்கியத்துவம் கிடையாது என்றால் அது ஒரு கேவலத்தை போன்று கருதுகின்றார்கள். மனைவி விருப்பம் குறைவு, வேலைக்கு நான் எப்படி தாடியுடன் செல்வது, அவன் என்னை மதிக்க மாட்டான் என்று கூறுகின்றனர். இதனை ஆட்டுவதை உயர்த்தி கெட்டுவதையும் ஊரில் ஒரு பெரியவர் தௌஹீத்வாதி என்ற ஒரு பட்டம் கிடைக்கப்பட வேண்டும். அன்பான இஸ்லாமிய அமல் என்று நாங்கள் முடிவெடுத்திடுவோம் என்றால் எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி நடத்தும் வரைக்கும் நபி காட்டினார்கள் என்றால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒன்று என்று மாத்திரம் எங்களுக்கு சாதகமானதை மாத்திரம் தூக்கிவிட்டு அடுத்ததை தூக்கி எறிவதற்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. இப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஃபில் அப்படியே பார்த்துவிட்டு சஃபுகள் சீராக்கப்பட்டதன் பிறகு அல்லாஹ் அக்பர் என்று தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள். சூரத்து யூசுப், சூரத்து நமல், இந்த இரண்டு வசனங்கள் தான் அவர்கள் தொழுகையில் நின்றால் ஓதுவார்கள் சுபஹ் தொழுகை. இப்பொழுது தக்பீர் கட்டப்பட்டு சூரத்து யூசுஃபை அல்லந்து சூரா ஓதி முடித்து ஆரம்பிக்கின்றார்கள். பின்னால் இருந்து ஒருவன் அம்பெய்க்கப்படுகின்றது, வாளால் குத்தப்படுகின்றது. குத்தப்பட்டவுடன் இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு மந்திரி, ஒரு ஜனாதிபதி ஒரு காலில் முள் குத்த வேண்டிய தேவை கிடையாது. கொஞ்சம் ரோட் புளோக்காக இருந்தால் கூட எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியும். இவர்கள் தொழுகையில் தக்பீர் கட்டியவர்கள் குத்தப்படுகின்றார்கள். பக்கத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை முன்னால் வைத்து தொழ வைக்கும்படி கூறுகின்றார்கள். எப்படியான ஒரு உணர்வு என்று பாருங்கள். இந்த வரலாறை நாங்கள் கேள்விப்படும் பொழுது கொஞ்சம் காலில் புண் வந்துவிட்டால் கூட தொழுகை கிடையாது. கொஞ்சம் கையில் ஒரு புண், காலில் ஒரு புண், ஆனால் அவரை காணும். ஆனால் பஜார் முழுக்க அலைவார்கள். அந்த புண்ணுடன்
அந்த பிளண்டேஜுடன் ஒரு பெருநாள் வந்துவிடும் என்றால், ஒரு தேவை வந்துவிடும் என்றால் முழு பஜாரையும் மனைவி மக்களை கூட்டிக் கொண்டு சீரழிவார்கள். பள்ளிக்கு வர முடியாது என்ற காலில் புண்ணு, கையில புண்ணு, தலையில் ஆக்சிடென்ட் தட்டு. அதே நபரை பார்த்தால் நீ ஏன் உன் உலக விடயத்தில் உனக்கு முயற்சி செய்ய முடியும் என்றால் உன்னை படைத்த ரப்புக்கு முன்னால் ஏன் நிற்க முடியாது? ஈமானுடைய விளையினம். அப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை தொழ வைத்து முடிக்கின்றார்கள். தொழுகை முடிவைக்கப்படும் பொழுது அந்த எதிரி என்ன செய்கின்றான்? உமர் ரலியல்லாஹு அவர்களையும் குத்திவிட்டு பக்கத்தில் இருந்த 13 நபர்களையும் குத்திவிட்டு அப்படியே செல்லுகின்றார். இன்னும் ஒரு நபித்தோழர் ஓடுவதைக் கண்டு அவர்களுடைய தலையில் இருந்த இரும்பு கவசத்தை எடுத்து அடிக்கின்றார்கள். அவன் தான் பிடிபடுவனோ என்று நினைத்து அவனை தற்கொலை செய்து முடிக்கின்றார். இப்பொழுது இந்த கொலை சம்பவம் முடிவடைந்ததன் பிறகு அவர்கள் அந்த ரத்தம் பீரிட்டு ஓடும் பொழுது உமர் ரலியல்லாஹு வாசகத்தை பாருங்கள். சாதாரண எங்களுடைய சில்லறை பிரச்சனைகள், எனது மகனுக்கு பக்கத்து கிளாஸில் உள்ளவன் அல்லது பக்கத்து வீட்டை பிள்ளை அடித்திடுவான் என்றால் அது குடும்ப விரோதமாக மாறுகின்றது. எனது மகனுக்கு இவன் அடித்து விட்டார், அல்லது எனது மகனை இவன் ஏசிவிட்டார், அல்லது எனது மனைவியை பற்றி இப்படி பேசிவிட்டாரே என்று அவன் மரணித்தாலும் அந்த சொல் மரணித்தாள். உமர் ரலியல்லாஹு குத்தப்பட்டதன் பிறகு எழும்பி கேட்கின்றார்கள், மண் கத்தலையே, எனக்கு குத்தியவன் யார் என்று பாருங்கள் கேட்கின்றார்கள். பார்க்கின்றார்கள், சஹாபாக்கள் பார்த்துவிட்டு கூறுகின்றார்கள், உங்களை குத்தியவன் ஒரு முஸ்லீம் கிடையாது என்று கூறுகின்றார்கள். ஒரு முஸ்லீம் உங்களை கொல்லவில்லை என்று, குத்தவில்லை என்று கூறும்போது அவர்கள் கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஒரு முஸ்லீம் என் மீது கோபப்பட்டு குத்தும் நிலைமைக்கு நான் மாறவில்லையே என்று கூறுகின்றார்கள். அதாவது ஒரு முஸ்லீம் நான் சரியாக நடந்திருந்தாலும், ஆனால் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் என் மீது கோபப்பட்டு குத்தும் நிலைமைக்கு நான் ஆளாகவில்லை. ஒரு முஸ்லிமுடைய கையினால் எனக்கு இந்த தீங்கு நடைபெறவில்லையே, அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறுகின்றார்கள். இன்றைக்கு எங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், தவறுகள், தப்புகள், அடிப்போன் யார், அடிபடுவோன் யார் என்று பார்த்தால் இருவரும் முஸ்லிமாகத்தான் இருக்கின்றார். கொலை செய்வோன் யார், கொலை செய்யப்படுவோன் யார் என்று பார்த்தால் முஸ்லிமாகத்தான் இருக்கின்றார்கள். அதிலும் கூட பெருமை அளிக்கின்றார்கள், காசு கொடுத்து அடிக்க வைக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு காசு கொடுத்து அடிக்க வைக்கின்றான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு காசு கொடுத்து கொலை செய்ய வைக்கின்றான் என்றால் என்ன அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் நினைத்து வாழுகின்றோம். உமர் அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள், அல்லாஹ் என்னை ஒரு முஸ்லிமுடைய கையினால் அடிபட வைக்கவில்லை. எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், அவருடைய அந்த சிறப்பை இப்பொழுது நினைத்து பாருங்கள். சுவர்க்கவாசி என்று கூறப்பட்ட ஒருவன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் கூறுகின்றார்கள், உமருடைய விடயங்களை பார்த்து வழி இறங்கப்படக்கூடிய நிலைமை அப்படியே இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அவர் கொண்டு கூறினால் அல்லாஹ்வுடைய சட்டமும் அதற்கு ஒத்ததாக வரும் அளவுக்கு சிறப்பு மிக்கவர் கூறுகின்றார், அல்லாஹ் என்னை ஒரு முஸ்லிமுடைய கையினால் தீங்கேற்படாமல் பாதுகாத்து விட்டான் என்று. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே அவர்களுடைய சிம்மாசனத்தில் அமர வைக்கப்படுகின்றது. கட்டிலில் அப்படியே அமர்கின்றார்கள், தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பால், தண்ணீர் எல்லாம் கொடுக்கப்படுகின்றது. பாலை குடிக்கின்றார்கள், குத்தப்பட்ட இடத்தில் இரத்தமாக வெளியாகின்றது. அந்த வெள்ளை நிறமான பால் குடிக்கும் பொழுது இரத்தமாக வெளியாகின்றதால் எப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் மார்க்கத்தை விடாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். நானா நபியோடு ஹிஜ்ரத் சென்றேன், நானா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டேன், நானா ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டேன், நான் கொடுக்காதது இருக்கின்றதா என்று எங்களுடைய நபர்கள் கேட்பார்கள். அந்த நோம்பிலும் நான் கொடுக்கின்றேன், இந்த இவருக்கும் கொடுக்கின்றேன், இந்த அனாதைகளுக்கும் கொடுக்கின்றேன், எனக்கெல்லாம் இப்படியெல்லாம் வராது. இவர்கள் அந்த நபிமார்களை விடவும் சர்டிபிகேட் எடுத்தவர்களை போன்று பேசுகின்றார்கள். அந்த தோழர்கள் பயப்படுகின்றார்கள். அல்லாஹ் இவ்வளவு புகழ்ந்தாலும், நபி இவ்வளவு என்னை பற்றி புகழ்ந்தாலும் அல்லாஹ் திடீரென்று அந்த முடிவை மாற்ற சக்தி படைத்தோம். இதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம், வருடக்கணக்கான ஏகத்துவத்தில் இருப்பார்கள், கடைசி காலங்களை பார்த்தால் ஒரு விதத்துவாதியாக மரணித்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். வருடக்கணக்காக தொழுகைக்காக வேண்டி போராடி இருப்பார்கள், பிறகு பார்த்தால் அவர்களுக்கு தொழுகையே கிடையாது. வருடக்கணக்காக அலாலான உழைப்பிற்பால் வாழ வேண்டும் போராடுவார்கள், பார்த்தால் வட்டியில் மூழ்கி மீள முடியாத நிலையில் ஏன் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அதனை உணர்த்துகின்றார். இப்பொழுது இவர்கள் படுக்கையில் இருந்து கொண்டு ஒரு நபித்தோழர் வருகின்றார், வந்து கூறுகின்றார், உமரே உங்களுடைய சிறப்பு இருக்கின்றது, மிகவும் விசாலமான சிறப்பு. அந்த சிறப்பை எங்களால் வர்ணிக்க முடியும். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள்
அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதரை அந்த அழுகையை நிப்பாட்டுவதற்காக கூறுகின்றார்கள், உங்களுடைய ஆட்சியை போன்று ஆட்சியே கிடையாது. உமர் ரலியல்லாஹு வார்த்தை என்ன கூறுகின்றார்கள் என்றால், எனது ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்றது, இந்த ஆட்சி அதிகாரங்களின் மூலமாக எனக்கு நலவு நடக்கவில்லை என்றாலும் அதன் மூலமாக எந்த தீங்கும் வறுமை வரக்கூடாது என்று கூறுகின்றார்கள். எந்த ஆட்சியை நீதமானது என்று மகாத்மா காந்தி பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் படித்தவர்கள் எல்லாம் உமருடைய ஆட்சியை பார்த்து கூறுகின்றார்களோ அவர்கள் கூறுகின்றார்கள், எனது ஆட்சி எனக்கு நலவாக அமையவில்லை என்றாலும் பிரச்சனை கிடையாது, நான் அந்த ஆட்சியின் மூலமாக ஒரு தீங்காக நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு ஒரு பக்குவமான நிலைமைக்கு தன்னை மாற்றிருக்கின்றார் என்று பாருங்கள். இன்றைக்கு நிர்வாகங்கள் கலைக்கப்படும் என்றால், ஆட்சிகள் மாற்றப்படும் என்றால் எக்கேடு கட்டும் பள்ளி போல் அப்படியே இருப்பார்கள். எங்களுடைய கையில் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் செய்யும், அவர்கள் ஏழும் என்று எடுத்தார்களே செய்யட்டும் என்று படுமோசமான நிலைமையில் எல்லா இடத்திலும் வாழ்கின்றார்கள். என்றால் இலங்கையை பொறுத்த மட்டிலும் எல்லா இடங்களிலும் உபதேசம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். அந்த நிர்வாகிகளுடன் ஒன்றுடன் கலந்து பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்ததினால் நான் கூறுகின்றேன். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி கூறுகின்றார்கள் என்றால், இந்த ஆட்சி அதிகாரங்கள் எனக்கு நலவு செய்ய வேண்டிய தேவை கிடையாது, இதன் மூலமாக தீங்கு ஏற்படாமல் இருந்தால் எனக்கு போதும், நான் இப்பொழுது ஒதுங்கக்கூடிய நிலைமை என்று கூறுகின்றார்கள். வந்த நபரை பார்க்கின்றார், அவர் இவரை பற்றி சிறப்பித்து அல்லாஹ்வும் உங்களை பற்றி புகழ்ந்து விட்டான், நபி அவர்களும் உங்களை புகழ்ந்து விட்டார்கள், அபூபக்கர் மரணிக்கும் பொழுது உங்களைத்தான் தலைவர் என்று கூறி சிறப்பித்தார்கள், நீங்கள் அழ வேண்டாம் என்று கூறுகின்றார்கள், உங்களுக்கு அல்லாஹ் பொருந்திக் கொள்வார். ஒரு சந்தோஷமான செய்தியை கூறிவிட்டு அவர் அப்படியே போகின்றார். போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆடையை பார்க்கின்றார்கள். வாயினால் குடிக்கக்கூடிய பால் இரத்தமாக கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, கொடுக்கக்கூடப்படக்கூடிய ஈட்டம் பல சார் அப்படியே இரத்தமாக வெளியில் வந்து கொண்டிருக்கின்றார். வந்தவர் உபதேசம் செய்து போகின்றார். இவரை பார்க்கின்றார்கள், அவருடைய ஆடை கரண்டைக்கு கீழால் தொங்கவிடப்பட்டு செல்கின்றது. அந்த சகோதரர் அழைத்து கூறுகின்றார், என்னிடத்தில் வந்த நபரை திரும்ப வர சொல்லுங்கள் என்று கையினால் சைகை செய்கிறார். திரும்ப அந்த நபர் வரும்போது கூறுகின்றார், யா அப்துல்லா எரிஃபா இதாரக், அல்லாஹ்வின் அடிமையை உனது ஆடை உயர்த்திக்கொள், அல்லாஹ் உன்னை விரும்ப மாட்டான் என்று கூறுகின்றார்கள். பாருங்கள், தனது உயிர் பிரியக்கூடிய தருவாய் தன்னை புகழ்ந்தவன் யாரும் இந்த உலகத்தில் ஒருவன் புகழ்ந்து விடுவான் என்றால் அவனுடைய குறை உலகத்தில் முன்னால் விளங்காது. தன்னை ஒருவன் அடியார் என்றதன் பிறகு இவன் ஹஜ்ஜிக்கே சென்றிருக்க மாட்டான், உடனே இவர் கொஞ்சம் மேலே போட்டு விட்டார், ஆஜியார் என்று சொல்லிவிட்டார்கள், அல்லது நீங்கள் கொடுக்காதவெல்லாம் கொடுத்து விட்டு என்று கூறிவிட்டால் உடனே தனது நிலைமையை மாறி அவன் என்ன செய்தாலும் கை முன்னால் புகைக்கல் அடித்தால் கூட தடுக்க மாட்டார்கள். இவரை எப்படி தடுப்பது? தாடி வைத்திருக்கின்றார், தொப்பி போட்டிருக்கின்றார், இவரை தடுத்தால் வானாம் ஹராம் என்று கூறினால் எனக்கு வியாபாரம் இல்லாமல் போகும் என்று கூறுகின்றார். அவருடன் வாழாம் என்று கூறினால் அவர் ஓட்டோவில் என்னை சிறியாக அழைத்துக் கொண்டு செல்கின்றார், கடைசியில் நான் பஸ் வரும் வரைக்கும் காத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய இந்த வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கின்றது, நிதானமாக நீங்கள் செய்யுங்கள். இந்த உலகத்தை ஆட்சி செய்த ஃபிரௌனும் வாழ்ந்தார், இந்த உலகத்தில் கஷ்டப்பட்ட சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள், அவருடைய உலகமும் கழிந்தது, சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் சஹாபாக்களுடைய உலகமும் கழிந்தது. ஆனால் எது கடைசியாக நின்றது என்றால் எப்படி கழித்தாய் என்பதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். நீ மாளிகை கழித்திருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவின் இறக்கையின் அளவுக்கு சமன். அல்லாஹ்வுக்கு பொறுமதி இருக்கும் என்றால் இந்த எந்த காபிருக்கும் அல்லாஹ் தண்ணீர் சொட்டு கூட கொடுக்க மாட்டான். அல்லாவே கணக்கெடுக்காதது ஒரு கொசு இறக்கைக்கு அதை எங்களுடைய தலைக்கு மேலால் போட்டுக்கொண்டு அதனை விட்டுபட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அவன் செல்லும் பொழுது அவனை அழைத்து கூறுகின்றார்கள், உனது காலையை உயர்த்தி அல்லாஹ் உன்னை பார்க்க மாட்டான், மறுமையில் பேச மாட்டான் என்று தெளிவாக ஹதீஸ்கள் வருகின்றன. தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசி அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான் என்று எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் வந்தாலும் ஏதாவது ஒரு மூலையில் முக்கில் சிறகு
எப்படியாவது இதற்கு ஒரு ஆதாரம் இருக்குமா என்று தேடி அதை மாத்திரம் மேலால் போடக்கூடிய நிலைமை எமது தௌஹீத் சகோதரருக்கு மத்தியில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்களா, அதுக்கு மாற்று தலையை கொண்டு வந்து நுழைவிக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க மோதிரம் அணிகின்றார்கள், இன்னும் ஒரு நபித்தோழரும் அணிகின்றார்கள், தடை வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கலட்டி வைக்கின்றார்கள், அந்த சகோதரர் அழைத்து அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நெருப்பிலான மோதிரத்தை அணிவிப்பதை நீ விரும்புகின்றாயா? உடனே கலட்டி வீசுகின்றார்கள். பக்கத்தில் வந்தவர் கூறுகின்றார், இந்த தங்கத்தை நீ வீசுகின்றாயே, இதனை எடுத்து உனக்கு பயன்படுத்த முடியும். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாராம் என்றால் மாற்று சிந்தனை எங்களுக்கு தேவை கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலத்தில் பேண்ட் இருந்ததா, அந்த காலத்தில் இப்படி இருந்ததா என்று மாற்று சிந்தனை தேவை கிடையாது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் முடிவு சொல்லிவிட்டார்களா, எமது தலையை அழைப்பால் நிறைவேற்போம் என்றால் நீ மூத்தசிலா ஹவாரிஜுடைய சிந்தனைக்கு செல்லக்கூடிய நிலைமைகள் உருவாகும். இப்பொழுது சூழல் அந்த தோழர் இவர்களை கூறுகின்றார்கள், உமர் அவர் அப்படியே அனுப்புகின்றார், அவர் அப்படியே செல்லுகின்றார். அந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒரு கடைசி கட்டமாக இருந்தால் பக்கத்தில் இருந்து யாசின் ஓதினாலும் கொஞ்சம் நினைவுக்கு வரும், சரி எப்படியோ ஓதுகின்றார்கள், ஏதாவது ஒன்று ஓதுகின்றார்கள், கொஞ்சமாவது அல்லாஹ் வேதனையாக குறைப்பாடாக இருக்கக்கூடும் என்று கடைசி நேரத்தில் தடம் புரந்து விடுவோம். இவ்வளவு காலம் இல்லை என்று தான் சொன்னோம், சரி இப்பொழுதாவது ஒரு நேரம் அந்த ஹதீஸ் சரியோ லைஃபோ தெரியாது ஓடட்டும் என்று நாங்கள் அனுமதித்தான் கொடுப்போம். கடைசி நேரத்திலும் அவர்கள் அப்படியே வாழ்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த நிமிடம் அல்லது இன்றைய நாள் நாளை எமக்கு ஒரு முடிவை கட்டித்தரும் என்ற சிந்தனையை நாம் எமக்கு எடுத்துக்கொள்வோம் என்றால் எமது வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். இல்லை, நான் அடுத்த வருடம் தான் மரணித்தேன், இன்னும் 5 வருடங்களுக்கு பிறகுதான் மரணிப்பேன், 10 வருடங்களுக்கு பிறகுதான் எனக்கு மரணம் வரும் என்று நாங்கள் நினைப்போம் என்றால் பயானை கரைத்து தலையில் ஊற்றினால் கூட எந்த மாற்றமும் வராது. ஏன்? இவருடைய சிந்தனை இப்பொழுது மரணிப்பது நான் கிடையாது, இன்னும் எனக்கு 30 வயது தான், 40 வயது தான், 50 வயது தான், 90 100 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கின்றார்களே என்று இவன் முடிவெடுத்தால் அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்களை உருவாக்குகின்றார்கள் என்றால், இந்த மரணம், இந்த உபதேசத்தை அவர்கள் செய்கின்றார்கள். உபதேசத்தை செய்து முடித்ததன் பிறகு அவர்கள் 2 நபித்தோழர்களுக்கு கூறுகின்றார்கள், என்னை அமர வையுங்கள், தூக்கி உட்கார வைக்கப்படுகிறது. உட்கார வைக்கப்பட்டதன் பிறகு ஒரு ஆட்சியாளன், இந்த உலகத்தில் நாங்கள் நிறைய ஆட்சியாளர்களை காணுகின்றோம், அவர்களை தவறு காண்பதற்கு நான் கூறப்படவில்லை, எந்தவித பொருளாதார வசதியும் இல்லாமல் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விடுவார்கள் என்றால் அவர்கள் மரணிக்கும் பொழுது 10-15 தலைமுறைக்கு தேவையான சொத்து உலகத்தில் இருக்கும். அப்படித்தான் எல்லாரும் மரணிப்பார்கள், அதிகமானவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தனது மகனை அழைக்கும்படி கூறுகின்றார்கள். இப்னு உமர் வருகின்றார். இப்னு உமர் வரும்பொழுது கேட்கின்றார்கள், எனது கடனை பற்றி நீ பார் என்று கூறி. எவ்வளவு கடன் என்று கேட்கின்றார்கள். சுமார் 80,000 திர்ஹம். 80,000 திர்ஹம் என்றால் ஒரு திர்ஹத்தின் பொறுமதியை போட்டு அது 80,000 பெருக்கி பாருங்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வளவு கடன் இருக்கின்றது என்று. அன்பான இஸ்லாமிய ஒரு ஆட்சியாளர், இஸ்லாமிய வரலாற்றில் தான் முஸ்லிம்களை வழிநடத்தியவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கின்றார்கள். ஆட்சியை சரியாக நீதமானதாக செய்வதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடன் பட்டிருக்கின்றார்கள். அடுத்தவருடைய சொத்தை அபகரிக்கவில்லை, கடன் பட்டுவிட்டு கூறுகின்றார்கள், எனது சொத்தை அடைப்பதற்கு இருக்கக்கூடியதை வித்து நீ சொத்தை கடன்களை கொடுத்துவிடு, அல்லது எனது குடும்பம் இருக்கின்றது, இந்த குடும்பத்தில் உதவியை பெற்று எனது கடனை அடைத்து விடு என்று கூறுகின்றார்கள். மகன் இருக்கின்றார். உண்மையில் உமர் ரலியல்லாஹு மகனை பற்றி நீங்கள் வரலாறுகளை புரட்டி படித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு அவருடைய மகனுடைய வரலாறு அப்படியே தனியே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது ஒரு தனி விடயம். இப்பொழுது தனது மகனை அழைத்து 2வது விடயமாக கூறுகின்றார்கள், நான் மரணித்தால் ஆயிஷாவிடத்தில் சென்று கேளுங்கள், இந்த உமர் ஆட்சி அதிகாரம் படைத்தவர் அல்ல, அமீருல் மூமினீன் என்று நீங்கள் கேட்காமல் உமர் இப்னு கத்தாப் அபூபக்கருக்கு பக்கத்தில் அடக்கப்படுவதை நான் விரும்புகின்றேன், அதற்கு ஆயிஷா விருப்பமா என்று கேளுங்கள் என்று கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு ஒரு பணிவு என்பதை பாருங்கள். ஒரு ஆட்சியாளர் நினைத்திருந்தால்
அவர் விரும்பினால் ஆயிஷாவுக்கு இடம் கிடையாது, நான் தான் இந்த இடத்தில் அடக்கப்பட வேண்டும், நான் மரணித்ததன் பிறகு இங்கே அடக்குங்கள், ஆயிஷா இடத்திலும் யாரிடத்திலும் கேட்க வேண்டிய தேவை கிடையாது என்றால் சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அபூபக்கருக்கு பக்கத்தில் ஆயிஷா அடங்கப்படுவதற்காக வேண்டிய ஒரு இடத்தை ஒதுக்க வைத்திருக்கின்றார், அந்த இடம் இந்த உமருக்கு கிடைக்குமா, ஆட்சியாளன் என்று கூறாது என்று கேட்கிறார்கள். கூறுவர்கள் போகின்றார்கள். ஆயிஷா அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது சலாம் கூறுகின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறிவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள், அமீருல் மூமினின் என்னை அனுப்பவில்லை, அதாவது தலைவர் உமர் அமீருல் மூமினின் அனுப்பவில்லை, சாதாரண உமர் இப்னு கத்தாப் அவருடைய 2 தோழர்கள் பக்கத்தில் அடக்கப்படுவதை விரும்புகின்றார்கள், உங்களுக்கு தர முடியுமா என்று கேட்கின்றார். எப்படியான ஒரு வாசகம் என்பதை பாருங்கள். இன்றைக்கு சாதாரண சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாமல் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், இந்த ஏகத்துவத்தை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்பது இல்லை, விட்டுவிட்டு ஏதோ பிடிவாத குணங்களுடன் இதையெல்லாம் விட்டுக் கொடுத்தால் நாங்கள் எப்படி இருப்பது என்று எதை யோசிக்கின்றோம் அன்பான இஸ்லாமியர்கள். தனது தகப்பன் தனது கணவன் நபி அபூபக்கர் அவருக்கு பக்கத்தில் நான் அடக்கப்பட வேண்டும் என்று ஒதுக்கிய இடத்தை ஆயிஷா கூறுகின்றார்கள். உமர் கேட்கின்றாரா, நான் என்ன பதில் சொல்வது என்று கேட்கின்றார்கள். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் எடுத்து அந்த இடத்தை எனக்கென்று வைத்தேன், ஆனால் உமர் கேட்கின்றாரா, நான் அதனை விட்டுக் கொடுக்கின்றேன் என்று விட்டுக் கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய சகோதரர்கள் ஒரு மசூராவை செய்து ஒரு புரோகிராமை முடிப்பதற்கு இடையே கொலை விழுந்து மழும் அளவுக்குத்தான் இருக்கும், விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். எதை மார்க்கம் தடை இல்லையோ அதனை விட்டுக் கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதித்தாலும் இவர்கள் புத்திவாதமா, நாம எப்படி இதை விட்டுக் கொடுப்பது, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, இதை விட்டுக் கொடுத்தா அடுத்ததை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனைகளை விட்டுவிடுங்கள். எமக்கு பாரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தலையில் சுமத்திருக்கின்றார். இந்த ஏகத்துவம் என்பது வீடுகளிலும் இந்த பள்ளிகளிலும் உணர்ந்த கெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்தது கிடையாது. இந்த உலகத்தில் அனைத்து மார்க்கத்தை விடவும் அனைத்து கொள்கைகள் கோட்பாடுகளை விடவும் சிறுக்கான விதத்துகளை ஒழுக்கப்படுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட இந்த கொள்கையை, இந்த தீய தீனை எங்களுடைய விட்டுக் கொடுப்புகளை விட்டுக் கொடுக்க முடியாததின் காரணமாக 10 வருடமாகியும் அதே நிலையில் தவிழ்ந்திருக்கின்றது. 20 வருடமாகியும் ஒரு பள்ளியை கட்டிவிட்டோம், மதரசாவை நடத்திவிட்டோம் என்ற நிலையில் இருக்கின்றது என்றால் எப்படி அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வரலாறுகளை படித்துவிட்டு நாங்கள் மௌனிகளாக இருப்பது? திரும்பவும் உமர் ரலியல்லாஹு மகன் உமர் ரலியல்லாஹு சந்தித்து கூறுகின்றார்கள், எனது தந்தையே, இவர்கள் கண்டவுடன் கேட்கின்றார்கள், மா காலத் ஆயிஷா, ஆயிஷா அனுமதி தந்தாளா, என்ன சொன்னால் என்று கேட்கின்றார்கள். பாருங்கள், அவர்கள் கூட நினைக்கின்றார்கள் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த இடம், அபூபக்கர் நபிக்கு பக்கத்தில் நான் அடக்கப்படுவது கேட்கும்போது அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயிஷா அனுமதி தந்து விட்டால் என்று கூறுகிறார்கள். நாங்களாக இருந்தால் என்ன பார்த்தீங்களா, எங்களோட ஆட்சி எங்களோட அதிகாரம், நான் இவ்வளவு நல்லவனா நடக்க போயிட்டு கேட்டவுடன் வாப்பாக்கும் அவருடைய கணவனுக்கு இடையில தங்குற தூங்க அந்த இடம் அடக்கப்படக்கூடிய இடத்தை ஒதுக்கி தந்துட்டா எப்படி என்ற ஆட்சியா இருக்கும் பாருங்க. இதே போல நீங்களும் நிர்வாகத்தை செஞ்சு காட்டணும். நாங்க செஞ்சு காட்டினோமா இல்லையா, இப்படித்தான் பெருமை அடிப்போம். உமர் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ் கூறுகின்றார்கள், நான் மரணித்ததன் பிறகு திரும்பவும் எனது ஜனாசாவை தூக்கி திரும்பவும் அனுமதி கேளுங்கள் என்று கூறுகிறார். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உயிரோடு இருக்கும் பொழுது எனது முகத்தை முறிக்க முடியாது என்பதற்காக வேண்டி ஆயிஷா அனுமதி தந்திருக்கலாம். அமீருல் மூமினீன் கேட்கின்றார்கள், கொடுக்க வேண்டும் என்று அனுமதி தந்திருக்கலாம். நான் மரணித்ததன் பிறகு எனது ஜனாசாவை தூக்கி திரும்பவும் அனுமதி கேளுங்கள், அவள் அனுமதி தந்தால் அடக்குங்கள், இல்லை என்றால் எங்காவது முஸ்லிம்களை அடக்கக்கூடிய இடத்தில் அடக்கி விடுங்கள் என்று கூறுகின்றார்கள். மஸ்ஜித் நபவிக்கு சென்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் பக்கத்தில் உமர் இருக்கின்ற அந்த இடம் ஆயிஷாவுடைய இடம், முழு உலக மக்களும் வரக்கூடிய ஒரு இடம். பார்ப்பவர்கள் எல்லாம் ஆயிஷா இங்கே அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் துஆக்கள் செய்வார்கள் முழு உலக முஸ்லிம்களும். அந்த இடத்தை அடுத்தவன் கேட்கின்றானே என்று விட்டுக் கொடுக்கின்றார்கள் என்றால் சின்ன சின்ன சில்லறை பிரச்சனைகள், பெரிய விடயம் ஒன்றுமே கிடையாது. சுத்தி சுழாவி விசாரித்து பார்த்தால் கடன் எடுத்து கொஞ்சம் சுணங்கி கொடுத்திருப்பார், அல்லது ஏதாவது இவர் கேட்டிருப்பார் கொடுக்க மறுத்திருப்பார்.
அல்லது ஒரு நிர்வாக சூறாவின் பொழுது கொஞ்சம் உள்ளத்தை தாக்கக்கூடிய விதத்தில் பேசியிருப்பார், அல்லது எனது முடிவை இவர்கள் கேட்கிறார்களே இல்லையே என்பதற்காக வேண்டி எல்லா முன்னேற்றத்தை நாங்கள் தடுப்போம் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் எப்படி ஜவாபு சொல்வது? அன்பான இஸ்லாமிய சகோதரர், அந்த உமர்களிடத்தில் கடைசியாக சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், எங்களுக்கு உங்களுக்கு பிறகு உங்களுடைய மகனை இந்த ஆட்சியில் எங்களுடன் வைக்கும்படி கூறுங்களே. அந்த அளவுக்கு நபியை ஒருவன் பார்ப்பதை போன்று உமர் ரலியல்லாஹு மகனுடைய அமல் வணக்க வழிபாடு உயரம் அப்படியே இருந்தது. அந்த அளவுக்கு பேணுதலானவர். அவரை கேட்கின்றார்கள், எமக்கு ஆட்சி செய்வதற்கு உங்களுடைய மகனை எங்களுடன் தாருங்களே. அவர்கள் கூறக்கூடிய வாசகம் என்னவென்றால், எனக்கு பிறகு இந்த ஆட்சி பீடத்தில் எனது மகன் இருக்க மாட்டார் என்று கூறுகின்றார். அவரை நீங்கள் ஆட்சி பீடத்தில் எடுக்க வேண்டாம், உமருடன் இந்த ஆட்சி முடியட்டும், பரம்பரையாக இந்த ஆட்சி நடத்தப்பட வேண்டும் என்பது கிடையாது. எனக்கு பிறகு இந்த மகன் ஆட்சியில் இருக்க மாட்டார், ஆனால் உங்களுக்கு ஒரு அடிமையை போன்று உதவியாக ஒத்தாசையாக அவர் பணிவிடை செய்ய கூறுகிறார். உங்களுக்கு என்னென்ன வேலைகள் தேவையோ அந்த அனைத்து வேலைகளும் எனது மகனை பயன்படுத்துங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். சஹாபாக்கள் திரும்ப கேட்கின்றார்கள், யார் யாரை நியமிப்பது என்று கூறும் பொழுது அலி ரலியல்லாஹு ஜுபைர் அலி இப்படி ஒரு மசூரா குழுவை சுமார் 10 பேர்களுடைய பெயரை குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். நீங்கள் அவர்களுடன் நீங்கள் கூடி உங்களுடைய விடயங்களை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் அபூபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுதும் 63 வயது, அபூபக்கர் அவர்கள் மரணிக்கும் பொழுது 63, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கின்றார்கள், அவர்களுக்கும் 63. 3 பேர்களும் ஒரே கட்டத்தில் ஒரே இடத்தில் இருக்கின்றார்கள். கடைசியாக கூறுகின்றார்கள், நாங்கள் மக்காவில் இருந்து விரட்டப்பட்ட பொழுது எங்களுக்கு உதவிகள் செய்த முஹாஜிரீன்கள் இருக்கின்றார்களே, அந்த வந்தவர்களும் அதே போன்று அன்சாரிகள் இருக்கின்றார்களே, இவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய தேவைகள் எது எது இருக்கின்றதோ அவைகளை பார்த்து நிவர்த்தி செய்யுங்கள். இதனால் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரவாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று என்ன தேவை என்று மக்களுடைய தேவைகளை கடன்பட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த நல்ல நபர்களுடைய வரலாறுகளை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தாலும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தாலும் நான் வாழும் பொழுது அவர்கள் 100% வாழ்ந்திருந்தால் அந்த 100ல் ஒரு 10% என்னிடத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் என்ற சிந்தனையுடன் நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை படைத்த வல்லவன் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. பேசிய நல்ல விடயத்தை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இந்த அடியானுக்கு முதலில் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருல்லாஹ்.